அடடே வா முத்து, என்ன ஃபோன் போடாம ஒன்றும் சொல்லாம நேரம் வந்திருக்க? ஏம்மா, என் வீட்டுக்கு நான் சொல்லிட்டு தான் வரணுமா? டேய் வெளியே போய் மழை பெய்தான்னு பாரு. ஏமா, துணி எதுவும் காய போட்டிருக்கீங்களா? இல்லடா, இவ நம்ம வீட்டு அவ வீடுன்னு சொல்றா, அதான் மழை வருதான்னு பாருன்னு. அப்ப இது என் வீடு இல்லையா? வந்தவொடனே ஆரம்பிக்காத, இதுதான் உன் வீடு. இல்லை இல்லை, இது என் அம்மா வீடு. என் வீடு இது இல்லப்பா. பாத்தியா, நான் சொன்ன மாதிரியே ஆரம்பிச்சிட்டியா? மாப்பிள்ளை எங்க? நீ மட்டும் வந்திருக்க? ஆமா, நீங்க கொடுக்குற மரியாதைக்கு மாப்பிள்ளை மாமியாரு மாமனாரு அவளை வரையும் கூட்டிட்டு வந்துட வேண்டிதான். நீ பேசுற பேச்சுக்கு நான் வர்றதே பெரிய விஷயம். பாருடா ராமு, பார்த்துட்டு தானமா இருக்கேன். விடு விடு, அவ நம்ம கிட்ட பேசாம யார்கிட்ட பேசுவா? என்ன முத்து, இழைச்சு போயிட்ட? ஆமாண்ணே, உடம்பெல்லாம் இழைச்சி போச்சு. மாமியார் வீட்டில் ஒரே கொடுமை. சோறே போட மாட்டேங்காங்க. துணியால சொல்றாங்க, பாத்திரம் சொல்றாங்க, சமைக்க சொல்றாங்க. ஏன் அங்க போற, ஏன் இங்க போற, ஏகப்பட்ட கெடுபிடி. அதான் அம்மா வீட்டில் வந்து ஒரு 6 மாசம் இருந்து உடம்ப தேத்திட்டு போலான்னு வந்துட்டேன். என்ன சொல்ற? அவ உன்னை கொடுமை வைக்கிறாளா? ஐயையோ அம்மா, உங்க பொண்ணுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் யாராவது கொடுமை வைக்க முடியுமா? சும்மா விளையாட்டுக்கு சொன்னேம்மா, இதை போய் சீரியஸா எடுத்துக்கிட்டு. அதானே பார்த்தேன். சரி, என் அண்ணிங்களெல்லாம் எங்க? அவங்க என்ன, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமெல்லாம் உட்காந்து அக்காவும் தங்கச்சி அரட்டை அடிச்சிட்டு இருப்பாங்க. சரிண்ணே, அப்ப நானும் போய்க்கிறேன். இப்பதானே வந்த, சேர்ந்தாப்புல 4 வார்த்தை பேசல, அதுக்குள்ள எங்க ஓடுற? அம்மா, போரிங்கா இருக்கும்மா. நான் போய் அண்ணிங்களை பார்த்துட்டு வரேன். சரி போயிட்டு வா, நான் ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்ணி கொண்டு வரேன். என் செல்லக்குட்டி அம்மா, அம்மானா அம்மாதான். போதுண்டி, கண்ணு வலிக்குது, ஐஸ் வைக்காத, கையெடு. அண்ணி. மொசக்குட்டி. என்ன அண்ணி, உங்க அண்ணன் தான் அப்படி கூப்பிடுறாருனா நீங்களும் அப்படியே கூப்பிடுறீங்க? சரி சரி, நான் உன்னை அப்படி கூப்பிடல, உங்க ஆத்துக்காரர் மட்டும் கூப்பிட்டோம், ஓகேவா? நீங்க என்ன இங்க? பெரிய சர்ப்ரைஸ் தான் போங்க. எனக்கு எங்க குட்டி என்னைய பார்க்கணும் போல இருந்ததா, அதான் உடனே கிளம்பி வந்துட்டேன். எப்படி இருக்கீங்க அண்ணி? அங்க அம்மா அப்பா அண்ணன் எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க. உன்னதான் ரொம்ப மிஸ் பண்ணோம். அப்படியா அண்ணி? ஆமா, நீ போனதுக்கு அப்புறம் வீட்டில் யாரும் ஸ்நாக்ஸ் கேட்கறதே இல்லை. கடையில் ஸ்நாக்ஸ் வாங்குறத சுத்தமாக நிறுத்திட்டோம். எப்போ பாரு போரிங் தான். நீ இருந்தனா ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு இருப்போம், அவுட்டிங் போவோம், அங்கே இங்கன்னு இருக்கும். நீ போனதுக்கப்புறம் வீடே கதி, குடும்பமே கோவில்னு உட்காந்தாச்சு. நீங்க என்ன பெருமையா சொல்றீங்களா இல்ல? ஐயையோ, உண்மையாவே உங்களை பெருமையாக தான் சொல்கிறேன். உங்கள் பேரை சொல்லி நானும் 4 வாய் சாப்பிட்டுக்கிட்டேன். இப்போ ஏன் அண்ணி, உங்களுக்கு வேணும்னா நீங்களும் கேட்க வேண்டியதானே? சொல்ல போனா அதான் உங்க வீடு, பெர்மனண்டான வீடு. பின்ன என்ன உங்களுக்கு இல்லாத உரிமையா? ஆமாம், வெளியே சுற்றுறதுக்கும் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கும் ஒரு நல்ல கம்பெனி வேணும்ல. உன் கூட வந்தா எங்கே போனாலும் கூச்சம் இல்லாமல் சாப்பிடலாம். சரிங்க நீ, அதான் இங்க வந்துட்டீங்கல்ல, உங்களுக்கு என்னென்ன ஸ்நாக்ஸ் வேணும்னு சொல்லுங்க, எல்லாம் ஆர்டர் போட்டுடலாம். இல்ல வெளியே போலாமா? அதெல்லாம் இருக்கட்டும், எங்கள் அண்ணன் எங்க? உங்க அண்ணன் இன்னைக்கு சண்டே அன்னைக்கும் ஆஃபீஸ் போயாச்சு. எங்கள் அண்ணன் சண்டே அப்போ ஆஃபீஸ் போதா? நம்புற மாதிரி இல்லையே. சரி, எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க. என்ன அண்ணி? நீங்கள் எப்படி காலையில் எழுந்துட்டீங்க? அண்ணி ப்ளீஸ், வாங்க போங்கன்னு கூப்பிடாதீங்க, வா போன்னு கூப்பிடுங்க. என்ன இருந்தாலும் நீ அண்ணன் ஒய்ஃப் இல்லை? ஆனா உங்களை விட நான் சின்ன பொண்ணு தானே. சரி சரி, சொல்லு, ஏன் சீக்கிரம் எழுந்துட்ட? ஆக்சுவலி அண்ணி தூக்கமே வரல. அப்புறம் உங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லணும். நான் நீட் எக்ஸாம் எழுதலான்னு இருக்கேன். நீட் எக்ஸாமா? என்ன திடீர்னு? இல்லை அண்ணி, எனக்கு 12th கொஞ்சம் மார்க் கம்மி ஆயிடுச்சுல, ஸோ என்னால் அது எழுத முடியாமல் இருந்தது. இப்போ தான் நீட் எக்ஸாம் எழுதுனா யாருனால படிக்கலாம்ல. எங்கள் அண்ணாட்ட சொல்லியாச்சா? நீங்கள் வேற அண்ணி, உங்கள் அண்ணாட்ட தெரியாமல் சொல்லிட்டேன் இப்படி ஒரு ஐடியா இருக்குன்னு. உடனே ஏகப்பட்ட வெப்சைட் எடுத்துட்டு இதில் நல்லா இருக்கு, அதில் நல்லா இருக்கு, இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு எப்போ பாரு படி படி படின்னு சொல்கிறாரு. ஸோ நீ படிக்க போற? ஆமாங்க அண்ணி, ஆசையாக இருக்குது, அதான் ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு யோசிக்கிறேன். அப்புறம் ஆதி, நான் உன்கிட்ட ஒன்று கேட்கணும். சொல்லுங்க அண்ணி. இல்லை, எனக்கு தெரிஞ்சு புதுசாக கல்யாணம் நடந்தவங்கெல்லாம் காலையில் 10 மணிக்கு முன்னாடி எழுந்துக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. நீ என்னடானா காலையிலே ரெடியாகி படிச்சிட்டு இருக்க? அண்ணி இல்லை, அது ராமண்ணனுக்கும் மீனா அண்ணிக்கும் கல்யாணம் நடந்தது.
அப்பா அப்படிதான் இருந்தாங்க, நாங்களும் அப்படித்தான் இருந்தோம். அதான் நான் உங்ககிட்ட எது வேணா கேட்கலாம்ல? கண்டிப்பா கேட்கலாம் அண்ணி. இல்ல, நான் கேள்விப்பட்ட வரைக்கும் கல்யாணம் நடந்ததுன்னா பொதுவா எல்லாரும் ஒரு 10 நாளாவது லீவ் போடுவாங்க. ஆனா என்ன, எங்க அண்ணன் எப்ப பார்த்தாலும் ஆபீஸ் பக்கம் சுத்திட்டு இருக்கான். என்ன நடக்குது? நைட் டைம் அவுட்டிங் போறீங்களா? நான் என்ன கேட்க வரேன்னா, உனக்கும் அண்ணனுக்கும் இடையில எல்லாம் சரியா தானே நடக்குது? அண்ணி அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை. என்ன? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையா? ஐயோ, எங்க அண்ணன் பாவம். எங்க அண்ணன் இதை போய் யார்கிட்ட எப்படி சொல்லுமா? நீங்க 2 பேரும் சுத்த பார்த்தா எண்ணி ஒரு வருஷத்துக்குள்ள என்ன அத்தையாக்கிடுவீங்கன்னு நினைச்சேன். நீ என்னடானா இப்படி சொல்ற? எங்க அண்ணன் லவ் பண்ணும்போதுதான் அப்படி பின்னாடி சுத்த விட்ட. இப்பதான் கல்யாணம் நடந்துருச்சுல, இன்னும் எங்க அண்ணனை சுத்த விட்டா என்ன அர்த்தம்? நான் ஒரு தங்கச்சி இருக்கேன் பாத்துக்க, சும்மா விட மாட்டேன். அண்ணி நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. என்ன நான் நினைக்கிற மாதிரி இல்ல? இங்க பாரு ஆதி, நான் வந்துட்டேல, கொஞ்சம் இந்த பக்கமா திரும்பு. இதோ பாரு, எல்லாத்தையும் கொஞ்சம் சீரியஸா பார்த்து பழகு. அந்த வீட்டில் உங்க அம்மா உங்க அப்பா நீ மட்டும் இருந்தீங்க. அப்பவே எனக்கு பிரைவசி கிடைக்கல. இந்த வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்க, எப்படி பிரைவசி கிடைக்கும்? ஒன்று பண்றேன், நீயும் எங்க அண்ணனும் தனியா எங்கேயாவது போயிட்டு வாங்க. ஒரு வாரம் லீவ் எடுத்துக்கோங்க. அதெல்லாம் சரியா வராது அண்ணி. இங்க இருக்கிறவங்கலாம் என்ன நினைப்பாங்க? ஒருத்தரும் ஒன்றும் நினைக்க மாட்டாங்க. இப்பெல்லாம் ஹனிமூன் போகிறதுக்கு அப்படின்னு எல்லாம் ஜென்ரலாக ஃபேமிலியில் ஹாலில் உட்காந்தே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நீ எதுக்கு உண்மையை சொல்லிட்டு போற? ஏதாவது பொய் சொல்லிட்டு போ. ஐயோ இல்லை அண்ணி, மாட்டிக்கிட்டா அசிங்கமாக போயிடும். இங்கே பாரு, லைஃப்பில் பொய்யே சொல்லாமலாம் இருக்க முடியாது. சின்ன சின்ன சந்தோஷத்துக்கு சின்ன சின்ன பொய் சொல்லலாம். இங்க என்ன நடக்குது? முத்து, நீ எப்ப வந்தமா? நான் இப்போ தானே வந்தேன். சரி, ஏதோ பேசிட்டு இருந்தீங்க, நான் வந்தோடனே பேச்சு அப்படியே நிப்பாட்டிட்டீங்க. ஒன்றும் இல்லைண்ணே, அன்னைக்கு நம்ம வீடு போரிங்காக இருக்கான், எங்கேயாவது வெளியே போகணுமா, அதான் அண்ணன் வந்துட்டாரு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன். எங்க போகணும்? அண்ணே, அதெல்லாம் அன்னைக்கிட்டே கேட்டுக்க, நான் கிளம்புறேன். இரு முத்து. இல்லை அண்ணே, பெரிய அண்ணியை பார்த்துட்டு வரேன். சரிம்மா. சரி, நீ எங்க போகணும்னு சொல்லிட்டு இருந்த? அது அது வந்துங்க, உங்ககிட்ட தான். எங்க போகணும்? அது அது எங்கள் சித்தி ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க வீட்டுக்கு வர சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. போயிட்டு வரலாமா? சித்தியா? நான் பார்த்ததே இல்லை. நீ இது வரைக்கும் என்கிட்ட சொல்லல. அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு முடியலை, அதான் நம்ம கல்யாணத்துக்கு அவங்க வரல, அதான் பார்த்துருக்க மாட்டீங்க. உங்க வீட்லயும் உனக்கு ஒரு சித்தி இருக்கிறதா சொல்லவே இல்லையே. ஏன் அவங்க கூட சண்டை கிட்ட போட்டிருக்கீங்களா என்ன? சரி, அப்ப சரி, நான் அம்மா கிட்ட பேசுறேன், நம்ம போயிட்டு வரலாம். சரியா? சரிங்க. சித்தியை பார்க்கறதுக்கு இவ்வளவு சந்தோஷமா? கொஞ்சம் வெயிட் பண்ணுவல்ல, நாளைக்கு காலைல வரைக்கும். ஆ சரிங்க. என்னப்பா, ஏதோ முக்கியமான விஷயம் பேச வந்திருக்கீங்க போல, 3 பேரும் சேர்ந்து வந்திருக்கீங்க. சரி, நீங்கள் 3 பேரும் டைனிங் டேபிள் உட்காருங்க, நான் போய் சாப்பாடு எடுத்துகிட்டு வரேன். அம்மா, உங்ககிட்ட அண்ணன் சொல்லலையா? இவங்க 2 பேரும் அண்ணியோட சித்தி வீட்டுக்கு போறாங்க. ஆதியோட சித்தி வீடா? ஆமாம்மா, நேத்தே ஆதி சொன்னா, நான் தான் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். நானும் ஆதியும் அவங்களோட சித்தி வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறோம்மா. இங்கேருந்து ரொம்ப தூரம், ஒரு 2 நாளுக்கு அப்புறம் வரலான்னு இருக்கிறோம். 2 நாளா? என்னடா என்கிட்ட சொல்லவே இல்லை, ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல. சரி ஆதி, உங்கள் சித்தி இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லையே. அத்தை, அவங்க 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 எங்கள் கல்யாணம் நடக்கிறப்ப கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்க, அதான் கல்யாணத்துக்கு வர முடியலல்ல, அதான் வீட்டுக்கு விருந்து கூப்பிட்ருக்காங்க. உன் கல்யாணத்தப்ப உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்க, சரி. ஆனால் மீனா கல்யாணத்தப்போ வரலையே. அத்தை, அக்காவோட கல்யாணத்தை அவசர அவசரமாக பண்ணோம்ல, அதில் மிஸ் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்பா, ஒரு நாளில் திரும்பி வர பாருங்களேன். அத்தை, இங்கேருந்து ரொம்ப தூரம், இவர் தான் வண்டி ஓட்டிட்டு வர போகிறேங்கிறாரு. தொடர்ந்து வண்டி ஓட்டுனா உடம்புக்கு நல்லது இல்லைல்ல, கொஞ்சம் ரெஸ்ட்டும் வேணும்ல. பின்ன வந்தவொன்னே ஆஃபீஸ் கிளம்பிடுவார், ரெஸ்ட்டே எடுக்க மாட்டாங்க, அதான் நான் யோசித்தேன். சரி சரி, நான் பார்த்துக்கிறேன் அம்மாவை, நீங்கள் கிளம்புங்க. போயிட்டு வரோம் அத்தை. சரிப்பா, போயிட்டு வாங்க. போகிறப்ப கவனமாக போங்க. நீங்கள் ரெஸ்ட் எடுத்துகிட்டே வாங்க. 2 நாளுக்கு அப்புறம் வந்தாலும் பரவாயில்ல, கவனமாக வண்டி ஓட்டு. டிரைவரை கூட்டிகிட்டு போகலாம், சொன்னால் கேட்க மாட்டேங்கிற. சரிம்மா. உன்னோட சித்தி வீடு இங்க எங்க இருக்கு? இந்த இடத்துல வீடே இல்லை, நிறைய கம்பெனிஸ், பெரிய பெரிய ரிசார்ட்ஸ் தான் இருக்கு. அட்ரஸ் தெரியுமா? இல்லை நீயும் ஃபர்ஸ்ட் டைம் இப்போதான் வரியா? ஏங்க, நீங்கள் அப்படியே போங்க, நான் வீடு வரப்ப சொல்கிறேன். இன்னும் கொஞ்சம் தூரம் தான்.
ஏதோ நீ சொல்றேன் நம்புறேன். காற்றுக்கு தூது விட்டு கவிதைகள் பாடச் சொல்லு, நிலவுக்கு தூது விட்டு தீபங்கள் ஏற்றச் சொல்லு. என்னடி ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு? ஆமாங்க, சந்தோஷமாகவும் இருக்கு, கொஞ்சம் டென்ஷனாகவும் இருக்கு. டென்ஷனா இருக்கா? ஏன்? அது ஒன்றும் இல்லைங்க, சும்மா தான். இங்கே தான் நேராக போயிட்டு லெஃப்டில் போங்க. என்னடி இது, சித்தி வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு எங்க கூட்டிட்டு வந்திருக்க? இது சர்ப்ரைஸ், வாங்க உள்ள போகலாம். சர்ப்ரைஸ் பிடிச்சிருக்காங்க. ஐ எம் இம்ப்ரெஸ்ட் பொண்டாட்டி. வாவ், வாட் அ பிளான். உனக்கு இப்படி எல்லாம் பிளான் பண்ண தெரியுமா? இது அண்ணியோட பிளான். அதானே பார்த்தேன். பிளான் அண்ணியோடது தான், ஆனால் இங்கே வரணும்னு நான் தான் பிளான் பண்ணேன். இந்த இடம்லாம் அவ்வளோ அழகா இருக்குடி. நல்லா இருக்குல்ல? எப்படி இந்த ஐடியா வந்தது? அதுவா, இன்னைக்கு அண்ணி வந்தாங்கல்ல, ஆமா. அவங்க என்கிட்ட கேட்டாங்க நீயும் எங்கள் அண்ணனும் எப்படி இருக்கீங்கன்னு. எப்படி இருக்கீங்கன்னு கேட்டா நல்லா இருக்கும்னு சொல்ல வேண்டியதானே? ஏங்க, அவங்க எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, சந்தோஷமா இருக்கீங்களான்னு கேட்டாங்க. நீ என்ன சொன்ன? தூங்கி எழுந்து அவங்க அண்ணன் ஆஃபீஸ்னு ஓடிடுறாருன்னு சொன்னேன். அடி, நான் உன்னை கவனிக்காம என்னைக்கு ஆஃபீஸ் போனேன்? முந்திலாம் நான் வீட்டுக்கே வரமாட்டேன். உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் வீட்டுக்கும் ஆஃபீஸ்க்கும் ஓடிக்கிட்டு இருக்கேன். இல்லைங்க, அண்ணி தனியாக எங்கேயாவது போயிட்டு வரலாம்லன்னு கேட்டாங்க. ஒருவேளை தனியாக வரலனா உங்களை யாராவது தள்ளிட்டு போயிடுவாங்களாம். நீ அதுக்கு என்ன சொன்ன? என் புருஷனை பற்றி எனக்கு தெரியும், என்னை தவிர யாரையும் ஏறெடுத்து பார்க்க மாட்டாருன்னு சொன்னேன். யாருக்கு தெரியும்? எங்க வேணா, சும்மா சொன்னேன்ப்பா. ஆனா உண்மை இதுதான், நிறைய பொண்ணுங்க நம்ம புருஷன் தானே எங்க போயிட போறாருன்னு கண்டுக்காம விட்டுறாங்க. அவங்கள கவனிக்கிறதே இல்ல. அப்புறம் அவங்க யார்கிட்டயாவது பேச ஆரம்பிச்சாங்க, இல்ல சம்திங் ஆச்சுன்னா அப்புறம் அழுது கூட்டி பதறி எல்லாத்தையும் மொத்தமா காட்ட வேண்டியது. ஏங்க இப்ப என்ன சொல்ல வரீங்க? ஒன்னில பட்டுக்குட்டி, நீ அதை பத்தி எல்லாம் கவலைப்பட வேண்டாம். உன் புருஷன் உத்தம புத்திரன்னு சொன்னேன். அதான் எனக்கே தெரியுமே. ஒருவேளை அப்படி ஏதாவது ஆச்சுன்னா அண்ணி உங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்களாம். முத்து அப்படி சொன்னாலா? நம்ப முடியலையே. அவ எப்பவுமே உனக்கு தானே சப்போர்ட் பண்ணுவா. தெரியலங்க. அதுக்கு நீ என்ன சொன்ன? என் புருஷனை எப்படி முந்தானையில முடிஞ்சு வைக்கணும்னு எனக்கு தெரியும்னு சொன்னேன். எப்படி முடிஞ்சு வைக்கணும்? கொஞ்சம் ட்ரையல் காட்டுறீங்களா? சரிங்க, இங்க யாராவது வந்துகிட்டே இருப்பாங்க, நம்ம ரூமுக்கு போலாம். மேடமே சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வேற என்ன, கிளம்பலாம். என்னடி கலக்கிற? ட்ரெஸ்ஸஸ்லாம் எப்போ எடுத்த? இதெல்லாம் எனக்கு ரொம்ப பெரிய சர்ப்ரைஸ். அளவுலாம் பர்ஃபெக்டா இருக்கு. பின்ன என்னை விட உங்க அளவு யாருக்கு தெரியும்? நீ ரொம்ப அழகா இருக்கடி. நீங்களும் ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கீங்க. சரி, இங்க தான் போறோம்னு வீட்ல சொல்லிட்டு வந்திருக்கலாம்ல? எனக்கு நீங்க நான் தனியா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு தோணுச்சுங்க. ஆமாண்டி, தனியா இருக்கிறப்ப நாமளா இருக்கலாம், தோணுறத பேசலாம். எல்லாரும் முன்னாடியும் ரொம்ப மெச்சூர்டா நடந்துக்க வேண்டியிருக்கு. அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இங்க நம்ம நினைச்சா கத்தலாம், ஆடலாம், டூயட் பாடலாம், குழந்தைங்க மாதிரி விளையாடலாம். நம்மள இங்க யாரும் ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க. இது சரி, இது தப்பு, இதை பண்ணலாம், இது பண்ணக்கூடாதுன்னு எதுவுமே சொல்ல இங்க யாரும் இல்லை. முதல்ல குறுன்னு பார்க்க மாட்டாங்க. என்னடி லவ்ல என்னையே மிஞ்சிடுவ போல? ஆமா, நான் ஓகேன்னு சொன்ன உடனே கொஞ்ச நாள் லவ் பண்ணலாம்னு நினைச்சேன். ஆனா என்னடானா உடனே கல்யாணம் ஆயிடுச்சு. நான் உங்களை போதுங்கிற அளவுக்கு திகட்ட லவ் பண்ணணுங்க. நீ காட்டுற அன்புல இப்பவே இப்படியே செத்து போயிடலான்னு தோணுது. ஏங்க இப்படி பேசுறீங்க? இல்லடி, நான் காலேஜ் படிக்கும் போதே கம்பெனிக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். அப்பாவுக்கு பிசினஸ்ல கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் இல்ல. தாத்தா வயசான காலத்துல ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஓடிக்கிட்டு இருந்தாங்க. இந்த வயசுல ஏகப்பட்ட நோய் வேற. அவ்வளவு மாத்திரை சாப்பிடுவாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அண்ணன் நான் மேல் படிப்பு படிக்காம கம்பெனிக்கு வர மாட்டேன்னு வெளிநாட்டுக்கு போயிட்டான். நான் கம்பெனிக்கு போனதுக்கு அப்புறமா தான் அங்க இருக்கிற நிறைய பிரச்சனைகளை நான் கண் கூட பார்த்தேன். எங்க குடும்பத்துக்குன்னு விசுவாசிகள் நிறைய இருந்தாங்க. அதே மாதிரி எதிரி கம்பெனிலேருந்து வந்த உளவாளிகளும் நிறைய பேர் வேலை பார்த்தாங்க. இவங்களை எல்லாம் களை எடுக்கணும்னு நினைச்சேன். இதெல்லாம் சரி பண்ணி கம்பெனியை கட்டுக்குள்ள கொண்டு வரதுக்கு ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. அப்புறம் கம்பெனி இடத்துக்கு வந்தது. கம்பெனியை பாத்துக்கிறதுக்கும் இடத்தை தக்க வச்சுக்கிறதுக்கும்னே வாழ்க்கை ஓடிடுச்சு. கம்பெனி என்னை பொறுப்பேற்றதுக்கு அப்புறமா எல்லாரும் என்னை ரொம்ப மரியாதையா பார்க்க ஆரம்பிச்சாங்க. எனக்கு தெரியாமலேயே சின்ன வயசுலயே ரொம்ப மெச்சூர்டா நடந்துக்க ஆரம்பிச்சிட்டேன். எந்த அளவுக்குன்னா என் வீட்டுல இருக்கிறவங்களே என்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி பல தடவை யோசிச்சுட்டு தான் பேசுவாங்க. என்னை சுத்தி நிறைய பேர் இருந்தாலும் எனக்கு தனியா இருக்கிற மாதிரி இருக்கும். நைட்டு தூங்குறப்ப ரொம்ப வெறுமையா இருக்கும். நான் என்ன சொன்னாலும் ஆமா கிருஷ்ணா சொல்றது சரிதான், கிருஷ்ணா சொன்னா அதுல 1000 அர்த்தம் இருக்கும்னு ஆமான்னு ஆமா சாமி போடுற கூட்டத்தை பார்த்து சலிச்சு போச்சு. ஆனா நீ நான் என்ன சொன்னாலும் அதுக்கு பதிலுக்கு பதில் பேசிட்டு இருந்த. என்ன கேட்டா என் குழந்தைத்தனத்தையும் என் காலேஜ் டேஸையும் நான் உன்கிட்ட தான் திரும்ப பார்த்தேன்.
நீ மட்டும்தான் எனக்கு பார்த்து சாரி என்னை பார்த்து பயப்படல, என் ஸ்டேட்டஸை பார்த்து பயப்படல, என் மனசை மட்டும் பார்த்து. உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் வாழ்க்கைன்னா என்னன்னே புரிஞ்சுது. மனசுன்னு ஒன்று இருக்கும் ஞாபகத்துக்கு வந்தது. இப்போ நீ எனக்கு கொடுத்துருக்கிற இந்த சர்ப்ரைஸ்லாம் எனக்கு ரொம்ப புதுசு. என் லைஃப்ல எனக்காக யாருமே இப்படி பண்ணதில்லை. ஏன்னா என்கிட்ட வரவே பயப்படுவாங்க. கிருஷ்ணானா அப்படி இப்படின்னு அவங்களே ஒரு இமேஜை உருவாக்கி வச்சுட்டாங்க. ஆனா நான் சாதாரண சின்ன சின்ன சந்தோஷத்துக்கும் சின்ன சின்ன சர்ப்ரைஸ்க்கும் அவளை ஏங்கி தவிப்பேன். என் வாழ்க்கையில இதெல்லாம் எனக்கு கிடைச்சதே இல்லை, நான் அனுபவிச்சதே இல்லை. ஒன்ன மாதிரியே இந்த மொமெண்ட்டும் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். நான் ரொம்ப லக்கி. இல்லைங்க, நான் தான் ரொம்ப லக்கி. ஒரு பொண்ணுக்கு தன்னை முழுசா விரும்புகிற கணவர் கிடைச்சிட்டா வேற என்ன வேணும் சொல்லுங்க? என்னோட அன்பை ஏத்துக்கிட்ட மாதிரி என்னோட தவறுகளையும் என்னோட திமிரையும் என்னோட நிறைகுறைகளையும் முழு மனசோட ஏத்துக்கிட்டீங்க. என்னோட விருப்பத்துக்கும் என்னோட கருத்துக்கும் என்னோட சுய மரியாதையையும் நீங்க மதிச்சிங்க. நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் என்கிட்ட அதை நீங்க காட்டுனதே இல்லை. எனக்கு என்னவோ இந்த நிமிஷம் இந்த உலகத்துல நான் தான் லக்கின்னு கத்தி சொல்லணும் போல இருக்கு. அப்ப நம்ம 2 பேரும் ஒரே டைம்ல கத்தி சொல்லலாமா? இது ரொம்ப சைல்டிஷா இல்ல? ஆனா எனக்கு பிடிச்சிருக்கு, உனக்கு பிடிச்சா பண்ணலாம். சரி, ஓகே. 1 2 3. இந்த உலகத்திலேயே நான் தான் லக்கி. எவ்வளவு நேரமா ஃபோன் போடுறேன், ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறாங்க. அங்க போய் பத்திரமா சேர்ந்துட்டோன்னு ஒரு ஃபோன் பண்ணினாதான் என்ன? என்ன சுப்புலட்சுமி, பேசாம அவங்க சித்தியை நம்ம வீட்டுக்கு வர சொல்லியிருக்கலாம்ல? ஆமா அத்தை, எனக்கு அப்ப அது தோணாம போயிடுச்சு. நானும் அவங்க வீடு எங்க இருக்கு என்ன ஏதுன்னு கேட்க மறந்துட்டேன். சரி, இந்த பிள்ளைகளாவது ஃபோனை போட்டு நாங்க பத்திரமா வந்து சேர்ந்துட்டோன்னு சொல்றாங்களான்னு பாருங்களேன். இந்த காலத்து பிள்ளைகளுக்கு பொறுப்பே இல்லை. அம்மா, அவங்க என்ன சின்ன பிள்ளைகளா? வந்துருவாங்க. உங்ககிட்ட சொல்லிட்டு தானே போயிருக்காங்க. முத்து, அவங்க சித்தி வீடு எங்க இருக்கு? அவங்க சித்தி வீடு எங்க இருக்குன்னு யாருக்கு தெரியும்? அப்படி ஒரு சித்தி இருந்தா தானே. முத்து, உன்கிட்ட தான் அவங்க சித்தி வீடு எங்க இருக்கு? மா, அவங்களுக்கு ஒரு சித்தி இருக்காங்கன்னு தெரியும். அவங்க வீடு எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது. அதானே, உன் மாமியாருக்கு தான் சொந்தம் பந்தம்னு ஒருத்தரும் வேண்டாமே, வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடப்பா. 4 இடத்துக்கு 4 சொந்தக்காரங்க வீட்டுக்கு கூட்டு போனாதானே வீட்டு மருமகளுக்கு சொந்தக்காரங்க தெரியும். வீட்டு மருமகளுக்கு சொந்தக்காரங்களை சொல்லாம வேற என்னதான் செய்வாளோ? சுப்புலட்சுமி, மீனாவை கேட்டு பாரு, அவ அவங்க வீட்டில் மூத்தவா தானே, அவளுக்கு தெரிஞ்சிருக்கும். அம்மா விடுங்களேம்மா, அவங்க போயிட்டு வருவாங்க. இவ வேற சும்மா இருடி. அவங்க பத்திரமா போய் சேர்ந்துட்டாங்களா இல்லையான்னு தெரிஞ்சாதான் எனக்கு நிம்மதியே. சித்தி சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன்ப்பா. என்ன நடக்குதுங்க? இல்லைங்க, கிருஷ்ணாவும் அவன் பொண்டாட்டியும் ஆதியோட சித்தி வீட்டுக்கு போகிறோன்னு போனவங்க ஒரு ஃபோன் கூட போடலை. நான் கால் பண்ணா நாட் ரீச்சபிள்னு வருது. ஓ, ஃபோனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டீங்களா? சரி, உங்ககிட்ட சொல்லிட்டு தானே போயிருப்பாங்க. ஆமாங்க, ஆனால் அங்கே போயிட்டு நாங்கள் பத்திரமா போயிட்டோன்னு ஒரு ஃபோன் போடணும்ல. இங்க பாரு சுப்லட்சுமி, அவன் என்ன சின்ன பிள்ளையா ஒவ்வொன்றையும் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கிறதுக்கு? அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அவங்க 2 பேரையும் ஃப்ரீயா விடு. சின்ன ஜிருசுங்க வெளியே சுத்திட்டு வரட்டும். மீனா, குட் மார்னிங் மாமா. என்னம்மா மத்தியானம் 12 மணி ஆகுது, குட் மார்னிங் சொல்ற? இப்பதான் எழுந்து வரியா? ஆமா மாமா, கொஞ்சம் டயர்டா இருந்தது, தூங்கிட்டேன். அது சரி, ராமிங்க? அவரு வெளியே போயிருக்காரு. அத்தை, காஃபி கிடைக்குமா? கிச்சனில் போட்டு வச்சிருக்கேம்மா, போய் சூடு பண்ணி எடுத்துக்க. என்ன நீ எங்க அம்மாட்ட காஃபி கேக்குறீங்க? முறைப்படி பார்த்தா நீங்க தான் காஃபி போட்டு எங்க அம்மாவை எழுப்பணும். நீங்க எங்க அம்மாவை வேலை வாங்குறீங்களா? இல்ல முத்து, அத்தை போடுற காஃபி மாதிரி வராது. உங்க அண்ணனுக்கு உங்க அம்மா போடுற காஃபி தான் பிடிக்கும். ஏன், எனக்கே அத்தை போடுற காஃபி தான் பிடிக்கும். அத்தை போடுற காஃபியை குடிச்சதுக்கு அப்புறமா நான் வெளியே எங்கேயுமே காஃபி குடிக்கிறதே இல்லை. அவங்க காஃபிக்கு அடிக்டே ஆயிட்டேன். என்ன நீ ரொம்ப ஐஸ் வைக்கிறீங்க? நான் எங்க ஐஸ் வைக்கிறேன்? நான் உண்மையை தான் சொன்னேன். நான் இப்ப 2 வருஷமா தான் உங்க அம்மா கையால காஃபி குடிக்க. நீ இத்தனை வருஷமா காஃபி குடிக்க, உனக்கு தெரியாதே நான் சொல்லிட போறேன். என்னம்மா பெரிய மருமகளே, மாமியார நல்லா ஏமாத்தி வச்சிருக்க போல. ஐயோ பாட்டி, என்ன வார்த்தை சொல்லிட்டீங்க? அத்தை எனக்கு சாமி மாதிரி. அந்த சாமி கூட எனக்கு அத்தைக்கு அப்புறம்தான். அத்தை, அவளை ஒன்றும் சொல்லாதீங்க, அவ உண்மையதான் சொல்றா. நான் சமைச்சா மீனா ஒரு ராமன் கூட 4 இட்லி சாப்பிடுவாங்க. இவன் என்ன இப்படி லூஸா இருக்கா? ஆஃபீஸ் போறேன்னு வீட்டு வாழையிலேருந்து எஸ்கேப் ஆயிடுறா. இப்போ ஞாயிற்றுக்கிழமை 12 மணிக்கு எஞ்சி வந்திருக்கா. மாமியார் கிட்ட வந்து காஃபி கேட்குறா. இருக்கட்டும், எப்பவாவது என் கையில் மாட்டுவா. இவளை நல்லா திருத்தி விட்டுட்டு தான் போகணும். இவளுக்கு இவ தங்கச்சி எவ்வளோ பரவாயில்ல போல இருக்க. எல்லாம் இந்த சுப்புலட்சுமியை சொல்லணும். இவ்வளவா அப்பாவியா இருக்கா. நான்லாம் மாமியா வரனே, இவங்க 2 பேரும் மண்டை முடியும் ஆஞ்சிருப்பேன்.